ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்களோட ட்ரேடிங் தமிழ். ஸோ கைஸ், இது வரைக்கும் மேரேஜ் அனாலிசிஸ் பார்க்கல, அதோட ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எல்லாமே நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. as well as இது வரைக்கும் மேரேஜ் ஒரு டிமெட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஒரு டிமெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இத்தனை டீடைல் இது டுமாரோஸ் அனாலிசிஸ். ஸோ நேற்று சொல்லியிருந்த மாதிரி நமக்கு இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆனதும் நமக்கு நல்ல ஒரு அப்மூவ். ஸோ நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு எய்தர் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் மாதிரி எடுத்துட்டு அகைன் நமக்கு மேலே போக சான்ஸ் இருக்கு. ரைட் நமக்கு டேரெக்டாகவே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்கமிங் வீக்கில் நம்ம இந்த ஒரு மூவை எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டிலேருந்து. ஸோ கைஸ், இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டி இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு எக்ஸாக்டாக. ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிவர்சல் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு லெவல் இருக்குது அண்ட் ட்ரெண்ட் லைன் இருக்குது, as well as நமக்கு 200 EMA இங்கே ட்ராவல் லைன் இருக்கும். ஸோ நல்ல ரிவர்சல் ஜோன் நமக்கு இந்த ஏரியா. அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 20 EMA ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் ஜோனாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடம் இந்த லெவல் கிட்ட நமக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா அப் சைடில் நம்ம இந்த லெவலில் இருக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு இந்த லெவல். டவுன் சைடில் நமக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லெவல் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த லெவல் வந்துட்டு நெக்ஸ்ட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், வந்து நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஆகிருக்கு. நேற்று பிரேக் ஆகிட்டு நமக்கு அகெயின் இன்னைக்கு 20 EMAக்கு மேலே போச்சு. பட் ஸ்டில் நமக்கு கீழே வந்தால் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் நமக்கு இந்த லெவல்லேருந்தும் ரிவர்சல் எடுத்திருக்கு நம்மளுக்கு நிஃப்டி இன்னைக்கு. ஸோ நாளைக்கு நம்ம இந்த லெவலில் வந்துட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் மாதிரி டச் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் நமக்கு இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 17652. ஸோ இந்த இடம் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப்பாக இருக்கும். ஸோ வந்து நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் லைக் நம்மளுக்கு டவுன் சைடில் வந்ததுன்னா நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். டவுன் சைடில் வந்துச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த 200 EMAல ஒரு நல்ல ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு இந்த லெவலுக்கும் ஒரு டார்கெட்டை செட் பண்ணலாம். ஸோ அதுக்கும் மேலே போச்சுன்னா நமக்கு இந்த லெவல். டவுன் சைடில் இந்த லெவலுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டார்கெட்டாக செட் பண்ணலாம். ஸோ கைஸ், நம்மளோட இன்ட்ராடே ஸ்டாக்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா ஃபேஷன். ஸோ நமக்கு இங்கே ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நமக்கு அப் சைடில் பிரேக் ஆச்சுன்னா இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஒரு சின்ன ரீடேஸ் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் மேலே போச்சுன்னா நமக்கு இந்த லெவல் தான் நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ நம்ம இந்த இடத்துல பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ பாரத் பெட்ரோலியமில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகணும் ஆகிட்டு இந்த லெவலுக்கு கீழே வந்ததுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கும் கூட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல் போச்சுன்னா அங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நமக்கு இந்த லெவல் நல்ல ரிவர்சல் ஜோன் ஆக்ட் ஆகும். இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லைனை இருக்கும் நம்ம டார்கெட்டை செட் பண்ணலாம். ஸோ கைஸ், நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு பிரேக் ஆச்சு டவுன் சைடில் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லைனு, செகண்ட் டார்கெட் வந்து நம்ம இந்த லெவல் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல் கிட்ட போகும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிவர்சல் ஜோனாக ஆக்ட் ஆகும் ஆகிட்டு நமக்கு ட்ரெண்ட் லைன் கிட்ட வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நமக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு அப் சைடில் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. அண்ட் ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அனாலிசிஸில் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் ஒரு லாஸ் வருதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ப்ராஃபிட்னா சந்தோஷம், லாஸ்னா அந்த லாஸ் ஏன் வருது நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். See you on the next video guys. Have a great trading.